திருமாவளவன் அவர்களுக்கு பதிலாக முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த நூலை பெறுகிறார் அப்படின்ற செய்தி இப்ப வெளியில வந்திருக்கு. திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறாததற்கு திமுகவோட அழுத்தம் தான் காரணம். எதுவுமே பேசாதவங்கலாம் வந்து இவர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு பேசுறான்னா என்ன தகுதி இருக்கு? அவர் நடத்திய அத்தனை போராட்டங்களும் வீரியமிக்க போராட்டங்களை, அவருடைய உரைகளை கேட்க 17 போராட்டங்களுடைய உரைகளை கேட்டா உங்களுக்கு புரியும். அவ வீரியம் இல்ல. நீங்க விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றா இது மிகப்பெரிய அளவுல ஒரு திமுகவுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படும் அல்லது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படின்றத தவிர்க்கிறதுக்காக பண்ணலாம். மூடி மறைச்செல்லாம் பேச வேண்டாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்றேன், இந்த விழாவை நடத்துவதே விடுதலை சிறுத்தைகள் தான். ஆதவ அர்ஜுனா அவர்களை இயக்குவதும் விடுதலை சிறுத்தைகள் தான். என்ன இப்ப திமுக என்ன கோச்சுக்க போகுது? கோச்சுக்கிட்டோம். ஒரு ஆளுங்கட்சியில இருந்துகிட்டு சப்போர்ட்டிவா இருந்துகிட்டு அழுத்தம் கொடுக்கிறார் என்றால் அது சாதாரணமா? நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கிற மற்ற கட்சிகள் இருந்த இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததா? யாருமே இல்லையே. அப்ப போராட்டம் நடத்தக்கூடிய வலிமையும் தகுதியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்றால் அதை பாராட்டாமல் அதை கொச்சைப்படுத்துகிற விதமாக பேசுபவர்கள் என்ன போராட்டத்தை எடுத்தார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நலப்பணியை சரியாக செய்திருக்கிறதா? இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். இன்னைக்கு அமைச்சருக்கு வந்து சகதி அடிக்கிற சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்குல்ல, அப்ப என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? புதிய பேருந்துகளை தவிர மற்ற பேருந்துகளில் எது ஒழுகாமல் செல்கிறது சொல்லுங்க பார்ப்போம். என்ன காரணம்னா இந்த அரசு 1000 ரூபாய் பணத்தையும் அல்லது இலவச பேருந்தையும் கொடுத்து விட்டால் மக்கள் நமக்காக ஓட்டு போடுவார்கள். அப்ப சனாதன கும்பல்கள் எல்லாம் வந்து நாங்க விரட்டி அடிப்போம்னு திமுக என்னைக்காவது பேசியிருக்கா? பேசினதே இல்லை. ஆனா திருமாதான் அதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறார். திருமாவிற்கு தேவை திமுக இல்ல, திமுகவிற்கு தான் திருமா தேவை. தன்னுடைய எதிர்ப்பை, தன்னுடைய கண்டனத்தை வலுவாக திருமாவளவன் அவர்கள் வைக்கிறதுல தவறாரு. இந்த விஷயத்துல வந்து சொல்றவன் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறானா? பேசுறவன் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறானா? ஏதாவது இந்த எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடியார் வந்து என்னைக்காவது வந்து திமுகவை எதிர்த்து கள்ளக்குறிச்சி சாராய சவுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திய வரலாறு உண்டா? சொல்லுங்க. ஸ்ரீமதி மரணத்திற்கு பேசியதுண்டா? வேங்கவையில் பிரச்சனைக்கு பேசியதுண்டா? 2026க்கான ஒரு தேர்தல் வியூகத்தை இந்த புத்தக வெளியீட்டின் மூலமாக உணர்த்துறாங்கன்னு எடுத்துக்கலாம். நிச்சயமாக எடுத்துக்கலாம். 100% எடுத்துக்கொள்ளுங்கள். திமுக நான் தான் கேட்கிறேன், திமுகவிற்கு என்ன சொம்பு தூக்கிக்கிட்டே இருக்கணுமா? அதை தான் சொல்றேன். இப்ப சொம்பு தூக்கிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்கிற கேள்வி எனக்கு இன்னொரு பக்கம் எப்படி காதுல விழுது அப்படின்னா, திமுக கூட்டணியை விட்டு வெளியில வர்றது உறுதி. 2026 தேர்தலில் அவருக்கு நிச்சயமாக திமுக கூட பயணிக்க மாட்டாருன்றத புரிஞ்சுக்கலாமா? திமுக விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணங்களை, விடுதலை சிறுத்தைகளுடைய கனவுகளை பிரதிபலித்ததா? சொல்லுங்க. நீங்க வேங்கவயல் பிரச்சனைக்கு ஒருத்தனையாவது கைது செய்திருக்கிறதா? இது விடுதலை சிறுத்தைகளுடைய தாரக மந்திரம். ஏன் வேங்கவயலில் இதுவரை கைது செய்யப்படவில்லை கேட்கிறாங்க. திமுக செஞ்சிருக்கா? உங்க கூட்டணியில தான் இருக்காங்க, கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க செஞ்சீங்களா? ஆனால் இருந்தாலும் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு அவர் சொல்றாரு. யாருக்கு அசிங்கம்? திருமாவுக்கு அசிங்கமா அல்லது திமுகவுக்கு அசிங்கமா? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் முகில். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். பல்வேறு விஷயங்கள் இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த அரசியல், இந்த சதுரங்க வேட்டைகளில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே வந்து பல வியூகங்களில் இங்கே இப்போ நடக்கக்கூடிய அரசியல்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக வந்து கடந்த ஓரிரு நாட்களாகவே திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றாய் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கர் அவருடைய புத்தக வெளியீட்டு விழா, அந்த நிகழ்ச்சியை வந்து விகடன் பிரசுரகம் சார்பில் நடத்துகிறாங்க. அதில் வாய்ஸ் ஆஃப் காமன், அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் சேர்ந்து இணைந்து நடத்துகிறாங்க. இதில் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அந்த நூலை வெளியிட திருமாவளவன் அவர்கள் பெறுகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இந்த விவகாரம் பூதாகரமானதுக்கு பிறகு வந்து விஜய் அவர்கள் பங்கேற்கலான்னு தெரிஞ்ச உடனே திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியில் இது குறித்து மேலிடத்தில், குறிப்பாக கட்சியில் வந்து நிர்வாகிகள்கிட்ட பேசி கலந்தாலோசித்து தான் முடிவு செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தார். அதனை தொடர்ந்து தற்பொழுது திருமாவளவன் அவர்கள் பங்கேற்கவில்லை என்கிற செய்தி உறுதியாக வெளியில வந்திருக்கு. இதுக்கு பதிலாக, அதாவது திருமாவளவன் அவர்களுக்கு பதிலாக முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த நூலை பெறுகிறார் அப்படின்ற செய்தி இப்ப வெளியில வந்திருக்கு. முதற்கட்டமாக திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறாததற்கு திமுகவோட அழுத்தம் தான் காரணம். எல்லோரும் அதை பேசுகிறார்கள், அது அல்ல காரணம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்குமான தலைவர் என்கிற புத்தகம், மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர்
ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எழுதிய புத்தகம். பொதுவாக அம்பேத்கருடைய வரலாறை எழுதக்கூடியவர்கள் 100% பேர் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்தவர்கள் தான் எழுதி பார்த்து படித்து பழக்கப்பட்டவர்கள் நாம். ஆனால் முதலாக தாழ்த்தப்படுத்தப்பட்டோர் அல்லாத ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் இந்த புத்தகத்தை ஆணித்தரமாக அழுத்தமாக விரிவாக அது அனைவருக்குமான தலைவராக அம்பேத்கரை புகழாரம் சூட்டுகிற இடத்திற்கு இன்றைக்கு இந்த அரசியல் நகர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னணி காரணம் விடுதலை சிறுத்தைகள். அதை மறந்துவிடக்கூடாது. அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவரை அங்கீகரிப்பதற்கான புத்தகம் தான் இது. நீங்கள் இன்றைக்கி வேலு நாச்சியாரை ஒரு தேவர் சமூகம் என்றும், மருது சகோதரர்களை தேவர் சமூகம் என்றும், குயிலியை தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகம் என்றும், வீரன் அழகுமுத்து அவர்களை கோனார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்றும், தீரன் சின்னமலையை கவுண்டர் சமூகத்து தலைவர் என்றும் சுருக்கி பார்த்திருக்கிற இந்த அரசியல் நிகழ்வுகளில் நாம் இன்றைக்கு அம்பேத்கரையும் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான தலைவர் என்றே சுருக்கி பார்த்திருக்கிறது சமூகம். அது மிக மிக தவறான விடயம் என்பதை அழகாக எடுத்துக்காட்டி சுட்டுக்காட்டி இருக்கிற ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இது ஒரு சமூகத்துக்கான தலைவன் அல்ல, அவன் இந்திய தேசியத்தினுடைய தலைவனாக பரிணமித்து நிற்கிறார், அதை படியுங்கள் என்று சொல்லுவதற்காக எழுதப்பட்ட புத்தகம்தான் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். அப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எவ்வளவு உள்வாங்கி இருப்பார் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதுகிற போது கூட பலியிடப்படுவது ஆடுகள் தான், சிங்கங்கள் அல்ல என்று சொல்லியிருப்பார். அடக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக அவர் எழுதிய அந்த முழக்கம் என்பது இன்று வரை ஒரு சமூகத்திற்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது. அதுதான் நம்ம பேச வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறோம். அதை பேச வைக்கிற இடத்தில்தான் இன்றைக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற அந்த புத்தகத்தை மரியாதைக்குரிய தோழர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மென்மையாக எழுதி இந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்திருக்கிறார். இப்ப இதுக்குள்ள ஒரு அரசியல் புகுத்தப்பட்டிருக்கிறது. இது எதற்கான அரசியல்? முதல்ல திமுக கூட்டணியில் இவர்கள் தான் இருக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு இருக்கா? நிச்சயமா இல்ல. ஒரு சில கொள்கை கோட்பாடுகள்ல தாண்டி தேர்தலில் ஒரு உடன்பாடு கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நல பணியை சரியாக செய்திருக்கிறதா? இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். இன்னைக்கு அமைச்சருக்கு சகதி அடிக்கிற சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்குல்ல, அப்ப என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு மழைக்காலத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். புதிய பேருந்துகளை தவிர மற்ற பேருந்துகளில் எது ஒழுகாமல் செல்கிறது சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் சாதனையா, திமுகவின் சாதனையான்னு நம்ம கேட்க விரும்புகிறோம். அநேகமா ஐத்தமிழ்ல பேசி 3வது சம்மனுக்கு நீங்க வழிவகுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த அரசு 1000 ரூபாய் பணத்தையும் அல்லது இலவச பேருந்தையும் கொடுத்து விட்டால் மக்கள் நமக்காக ஓட்டு போடுவார்கள் என்கிற நம்பிக்கையில் திமுக களம் செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். இன்னொன்று, இப்போ என்ன 1 வருஷம் இருக்கு தேர்தல் களம் அப்படின்னு சொன்னா, இந்த 4 ஆண்டு காலம் இவர்கள் எதையுமே செய்யாமல் இந்த ஓராண்டு காலத்திற்குள் பணிகளை விரைவாக முடிப்பதற்கான வேலையை தொடங்கி விடுவார்கள். காரணம், அடுத்த அரசியல்ல நம்ம வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற குறிக்கோளோடு திமுக இன்றைக்கு காய் நகர்த்துகிறது. இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது அரசியலாக நாம் பார்க்கக்கூடாது. இது ஒரு புத்தகம். இது அன்றாடங்காட்சி மக்கள் மட்டும் படிப்பதற்கான புத்தகம் அல்ல, அனைத்து தரப்பு மக்களும் படிக்க வேண்டிய புத்தகம் என்பதை உருவாக்குவதற்கு டிசம்பர் 6 அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். இப்ப நான் இன்னொன்று கேட்கிறேன். டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் வருகிறது. அன்றைக்கு அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான ஒரு முகாந்திரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்தியாவில் டிசம்பர் 6 அப்படி என்றால் என்ன இப்ப நினைவுக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்க? பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நினைவுக்கெல்லாம் வந்துட்டு போகும். அதை முறியடிக்க வேண்டும். இந்த சனாதன கும்பல்கள் ஒரு தேதியை தீர்மானித்து பாபர் மசூதியை இடித்த தினத்தை இந்தியாவில் சங் பரிவார் கும்பல்களுக்கும் கொண்டாட வேண்டும் என்பதை உடைத்தெறிவதற்காகத்தான் இது போன்ற புத்தகங்களை டிசம்பர் 6 வெளியிடுவதற்கு மரியாதைக்குரிய தோழர் ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார் என்றால், இது திருமாவளவன் அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்ளவில்லை என்பதை பற்றி பேசுவதற்காக அல்ல. பாபர் மசூதி இடிப்பு என்பதை இந்த மக்களிடத்திலே மறக்கடிக்க செய்ய வேண்டும். அது ஒரு மிக கொடூரமான நிகழ்வு. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை விட அம்பேத்கர் இறந்த தினம் முக்கியமானது, இது இந்தியாவிற்கு முக்கியமானது, அவரை நாம் கொண்டாட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அதுக்காக பாபர் மசூதி இடிப்பு தினத்தையும் கொண்டாடிவிட மறுக்கக்கூடாது. அது ஒரு கரும்புள்ளி நாள். நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய இல்ல, அது கரும்புள்ளி நாள். நம்ம துக்க நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருந்த இந்த டிசம்பர் 6 கரும்புள்ளி நாளாக உருவாக்கிய சங் பரிவார் கும்பல்கள் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் கலந்து கொள்ள மாட்டார், கலந்து கொள்ளவில்லை, இதெல்லாம் சங் பரிவார் கும்பல்கள் தான் இன்றைக்கு தோற்றுவித்துக் கொண்டே இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இந்த புத்தகத்தினுடைய விடயத்திற்கு வருவோம். எல்லோருக்குமான தலைவர் புத்தகத்தை வெளியிட விட வேண்டியது யாரு? அம்பேத்கரை பற்றி முழுவதுமாக படித்து உள்வாங்கி மக்களிடத்திலே அம்பேத்கர் கொள்கைகளை கொண்டு போய் விதைக்கிற இடத்தை கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் தன்னுடைய அரசியல் பயணத்தில் கொண்டு சேர்த்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன்.
அப்ப அந்த புத்தகத்தை வெளியிடுவதில் பெரும்பங்கு யாருக்கு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவனுக்கு தான் இருக்க வேண்டும். விஜய் அவருடைய அரசியல் பாராட்டுகிறோம். பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் கொள்கை கோட்பாட்டு தலைவர்களாக உருவாக்கி வைத்திருக்கிற அந்த தன்மையை நாம் பாராட்டுவோம், மாற்று கருத்து இல்லை. அதற்காக வெள்ள பாதிப்பு அடைந்த மக்களுக்கு வெள்ளமே பார்க்காத மக்களை கூட்டிக் கொண்டு போய் பனையூர்ல வச்சு நிவாரண உதவி வழங்கினா கட்சி எப்படி? அது அம்பேத்கர் கொள்கையா? அது பெரியாரியமா? அப்படிங்கிறத நம்ம கேட்க விரும்புகிறோம். ஆக விஜய் அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கான தகுதி என்ன இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த நூலை வெளியிடுவதில் விஜய் அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு நபர், அவர் படிக்க வேண்டிய இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஆமா, கண்டிப்பா. அதனால திருமாவளவன் அவர்கள் இதை அவாய்ட் பண்றாரு அப்படின்ற இல்ல, அப்படியும் நம்ம சொல்லிட முடியாது. அண்ணன் திருமாவளவன் ஒரு அரசியல் ஆளுமை மிக்க தலைவராக விஜய் அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். தம்பி வளரும்னு நினைக்கிறார். அப்ப அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய தம்பி தான், இப்ப நீங்க சொல்ற தம்பி தான் பனையூர்ல வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்குறாரு. நம்ம எப்போதுமே இல்ல நம்ம விமர்சனத்தை செய்துதான் ஆக வேண்டும். ஏற்ற இறக்கங்கள் வேண்டும். நான் திருப்பி சொல்றேன், ஒருவனை புகழ்வது போல புகழ்ந்துட்டே போறது பெருசு இல்லை. அவனுடைய குறைபாடுகளை சுட்டி காட்டுகிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அவர் நல்லது செய்யறாரா, வாழ்த்துறதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக நல்லது செஞ்சா வாழ்த்த போறோம், கெட்டது செஞ்சா வீழ்த்த போறோம், அவ்வளவுதானே. திருவண்ணாமலையில அவ்வளவு பெரிய ராட்சத பாறை உருண்டு விழுகுது. வானிலை ஆய்வு மையங்கள் மாவட்ட வாரியாக இந்தந்த மாவட்டங்களில் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லுது. திருவண்ணாமலையை சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பாறை உருண்டு 7 பேர் இன்னைக்கு மரணமுற்றிருக்கிறார்கள் என்றால் இது அரசு சரியாக இந்த வானிலை ஆய்வு மையங்களுடைய அறிக்கைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாததா அல்லது கண்டுகொள்ளாமல் இருந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல என்ன மறைமுகமாக இருக்கிறது என்றால், மழை வருது, புயல் வருதுன்னு சொன்னா புயல் எந்த பாதையை கடக்கிறது, அந்த பாதை வழியாக என்னென்ன இருக்கிறது, எது மாதிரியான கட்டட அமைப்புகள் இருக்கிறது, இந்த புயலுக்கு அந்த கட்டடங்கள் தாங்குமா, மலைகள் தாங்குமா, பெய்யக்கூடிய மலைகள் உச்சியின் மீது இருக்கிற பாறைகள் சரியாக இருக்குமா? நான் பார்க்க தமிழ்நாட்டில் நான் எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிறேன். 2 இடத்துல அபாயகரமான பாறைகள் இருக்கு. ஒன்று திருமய மலைக்கோட்டையில் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது 2000 டன் பெருமளவு உள்ள ஒரு பாறை. எதுல உட்கார்ந்துட்டு இருக்குன்னு இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல. அதனுடைய அடிப்பகுதியை பார்த்தோம்னா நம்மளுக்கே பயமா இருக்கும். ஒன்று. 2வது மகாபலிபுரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை. இந்த 2 பாறையும் எப்படி தாங்கி நிற்குது? ஏன் இதை அப்படியே நின்றுட்டா போதும்னு இந்த அரசு நினைக்குதா? என்னைக்காவது அது உருண்டுச்சுன்னா என்னாகும் நினைக்குதா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு திருவண்ணாமலையில உருண்டு இருக்கிறது எது? அரசுடைய கையாளாகாத தனம். பெரிய பெரிய பாறைகள் மேல நிக்குது, செங்குத்தா நிக்குதுன்னு சொன்னா இந்த புயல்களில் மக்களை பாதிக்கும் என்று அரசு ஏன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை, அல்லது அந்த வானிலை மையங்கள் ஏன் அதை அறிவிக்கவில்லை என்கிற கேள்வியை நம்ம வைக்கிறோம். இப்ப அந்த நூலை வெளியிடுறாரு விஜய். விஜய் அவர்கள் தான் நீங்கள் குறிப்பிட்டதை போல அம்பேத்கரை முழுவதுமாக படிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார். அண்ணன் திருமாவளவன் அல்ல. சரி, இந்த புத்தகத்தை யார் பெறுகிறார்? முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு சந்துரு அவர்கள். சந்துரு அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை கரைச்சு குடிச்சிட்டு தான் நீதியரசராகவே வந்திருக்கிறார். ஆக வெளியிடுவது சந்துருவாக இருந்து பெறுபவர் விஜயாக இருந்தால் வாழ்த்துவதற்கு ஒரு தகுந்த உதாரணமா. இது ஏன் இந்த விகடன் குழுமம் இதை சரிவர கவனிக்கவில்லை? இல்லை ஒருவேளை விகடன் குழு விஜய் அவர்களை புஷ் பண்ணுகிறதா, விஜய் அவர்களை தூக்கி கொண்டாட நினைக்கிறதா என்கிற கேள்வியும் இதற்குள் இருக்கிறது. இது காமன் வாய்ஸ் ஆஃப் அந்த வாய்ஸ் ஆஃப் காமனும் விகடன் குழுமமும் இணைந்து நடத்துகிற ஒரு விழா. இதுல எந்த விதமான அரசியலும் இல்லை. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். விஜய் வெளியிடுவார் அப்படிங்கிறது ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக பரிணமித்து கொண்டு வருகிற போது அவரை தூக்கி கொண்டாடுகிற இடத்தில் தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று ஆனந்த விகட குழுமங்கள் நினைத்ததால் அவரை அந்த புத்தகத்தை வெளியிட வைத்திருக்கலாம். அது அவருடைய விருப்பம், நம்ம அதுக்குள்ள நுழைய முடியாது. ஆனால் பெறுபவர்கள் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த விஷயத்துல சாதாரணமாக இது கடந்து போயிட முடியாது. இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதிலே கலந்து கொள்ளுகிறார் என்று என்னைக்கோ ஓராண்டுகளுக்கு முன்பே அவரே பேட்டி கொடுத்திருக்கிறார். நான் ஓராண்டுகளுக்கு முன்பே இதில் நான் கலந்து கொள்கிறேன் என்று அவர் உறுதியளித்திருந்தார். விஜயனுடைய அரசியல் வருகை என்பது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, தூரத்திலிருந்து தலைவர்களை உருவாக்குவேன் என்று அவர் அடிக்கடி சொல்லுவதை போல இன்னைக்கு ஒரு தலைவனை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் தான் விஜய் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். உருவாக்குவது ஒரு விதத்துல திருமாவளவன் கண்டிப்பாக 100% ஏன் இல்ல? புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் தமிழ்நாட்டு வீதிகளில் கொண்டு போய் சேர்த்தது யார் அதிகமா? அண்ணன் திருமாவளவன். இன்றைக்கு அதே கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் இன்றைக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலே லட்சக்கணக்கான மக்கள். இன்னைக்கு நீங்க 2 பிரிவா பார்க்கணும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பொதுநல அரசியல் நீரோட்டத்தில் எல்லோருக்குமான தலைவராக அம்பேத்கரை கொண்டு போனாலும் கூட பார்க்கிற பார்வையாளர்கள் அண்ணன் திருமாவளவனை சாதிய தலைவராகவே பார்க்கிறார்கள். அம்பேத்கரை இவர் கொண்டு போய் சேர்ப்பதால் ஒரு சாதிக்காரன் ஒன்று சேர்ந்துக்கிறான்ங்கிற பார்வையும் இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் கொண்டு போய் சேர்க்கிற போது எல்லோருக்குமான தலைவராக அவர் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் முதலில் எல்லோருக்குமான தலைவராக உருவாக்கி ஒரு திருமாவளவன். ஆனால் ஏற்றுக்கொள்பவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
இப்ப விஜய் அவர்கள் அதே புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி கொண்டு வருகிற போது இவர் ஏற்கனவே கட்டமைத்து வைத்திருக்கிற ரசிகர்கள் கூட்டம் இன்றைக்கு 2 தலைவர்களையும் உள்வாங்குகிறது. ஆகையால் தான் எல்லோருக்குமான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த புத்தகத்தை வெளியிடுவதில் இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்து ஆனந்த விகட குழுமம் தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்திருக்கலாம். ஆக விஜய் வெளியிட்டால் ஒன்றும் வந்து தரம் குறைந்து போவதில்லை. ஆனால் விஜய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை முழுவதுமாக உள்வாங்கி முழுவதுமாக படித்து அவருடைய அரசியல் ஞானத்தை பெற்றிருந்தால் அந்த புத்தகத்தை வெளியிடுவதிலே அவருக்கு ஒரு பெரிய பங்களிப்பு உண்டு என்று நான் கருதுகிறேன். ஆனால் இந்த இடத்திலே சந்துரு வெளியிட விஜய் அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இதுல நீங்கள் குறிப்பிட்டதை போல திமுக வந்து அடக்க பார்க்கிறதா விசிகாவை அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை வைக்கலாம். எதுக்கு அடக்கணும்? ஏற்கனவே விஜய் அவர்கள் நேரடியாக அட்டாக் செஞ்சது வந்து திமுக தான் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. தன்னுடைய முதல் அரசியல் மேடை பேச்சிலையும் அதை தான் வெளிப்படுத்தினாரு. அப்படிங்கிற பட்சத்துல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றா இது மிகப்பெரிய அளவுல ஒரு திமுகவுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படும் அல்லது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்காக பண்ணலாம். மூடி மறைச்செல்லாம் பேச வேண்டாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்றேன். இந்த விழாவை நடத்துவதே விடுதலை சிறுத்தைகள் தான். ஆதவ அர்ஜுனா அவர்களை இயக்குவதும் விடுதலை சிறுத்தைகள் தான். என்ன இப்ப திமுக என்ன கோச்சுக்க போகுது? கோச்சுக்கிட்டோம் என்ன நட்டமா போகுதுன்னு கேட்கிறேன். திமுக தான் வந்து சில பேர் பேசுறாங்க திமுகவிற்கு பயந்து விசிகா பின்வாங்கியது. அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கூட்டணியில தான் இருக்கிறோம், எங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருந்தாலும் விரிசல் இல்லை இப்படின்ற விஷயத்தை திருப்பி மீடியாக்கள்கிட்டயே ஓப்பனா திருமாவளவன் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட இன்னொரு பக்கம் கூட்டணியை காப்பாத்துறதுக்காக ரொம்ப மெனக்கடுறாரோ, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களோட இவர் ரொம்ப மெனக்கடுறாரோ. இல்ல ஒரே ஒரு செய்தி தான். சனாதன கும்பல்கள் தமிழ்நாட்டில் கோலோச்சி விடக்கூடாது என்பதிலே கொள்கை கோட்பாடுகளோடு அண்ணன் திருமாவளவன் காய் நகர்த்துகிறார். ஆனால் கொள்கை கோட்பாட்டோட திமுக இருக்கிறதா? இதை நீங்க பேசணும்ல. அப்ப சனாதன கும்பல்கள் எல்லாம் வந்து நாங்க விரட்டி அடிப்போம்னு திமுக என்னைக்காவது பேசியிருக்கா? பேசினதே இல்லை. அண்ணன் திருமாதான் அதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப திமுகவிற்கு தேவை திருமாதானே ஒழிய அப்படின்னு சொல்லிட முடியாது. திருமாவிற்கு தேவை திமுக அல்ல, திமுகவிற்கு தான் திருமா தேவை. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்ப இந்த விஷயத்துல இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து அவரு சரியா அந்த அழைப்புதல பாத்தீங்கன்னா தெரியும். ஆதவ அர்ஜுனா எழுதின அந்த புத்தகத்துல வந்து என்ன எழுதிற கீழே என்ன குறிப்பிடுறாங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு தான் போட்டு எழுதியிருக்காங்களே ஒழிய எந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர்னு போடல. நான் இப்போ ஒன்னும் சொல்லிடுறேன். மதுரையில இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் பிரமாண்ட விழா எடுக்க போறாங்க. அது வேற. இப்ப இதை முன்னின்று எடுத்தது விகடன் குழுமம். விகடன் குழுமம் என்ன செய்ததோ அதை செய்துக்கிட்டு. ஏன்னா அவங்க தான் இந்த புத்தகத்தை அச்சாக்கம் பண்ணியிருக்கிறாங்க, பிரசுரிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் முழு பொறுப்பு எடுக்க. அவங்க தான் அதை வெளியிட போறாங்க. இது ஆதவ அர்ஜுனா வெளியிடல, ஆதவ அர்ஜுனா எழுதியது. அப்ப ஆதவ அர்ஜுனாவுக்கு உரிய அங்கீகாரத்தை தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிற ஒரு களம் இருக்குது. அந்த களம் தான் மதுரை களம். அந்த மதுரையிலே இந்த புத்தகம் வெளியிட இருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்னா இது விஜய்க்கு பயந்துகிட்டு திருமாவளவன் வரவில்லை அப்படிங்கிறது இல்லை. விகடன் குழுமம் யாரை தேர்வு செய்திருக்கிறது என்பதை அவர்கள் முடிவு செய்து இந்த அழைப்புதலை அடித்து இன்றைக்கு அந்த விழா நடக்க இருக்கிறது. ஆக இதுல வந்து அரசியல் சாயம் பூச. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். திமுக சொல்றதெல்லாம் அண்ணன் திருமாவளவன் கேட்டுக்கொண்டிருப்பாரா? 17 ஆர்ப்பாட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை நடத்திய பெருமகன் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான திருமா. அதை முதல்ல நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. கள்ளக்குறிச்சி போராட்டம் என்பது சாதாரண எல்லாமே அடையாள போராட்டமா மட்டும் தான் நடந்திருக்கு அப்படின்ற விமர்சனம் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா இதுவரை நடந்த அரசியல் கட்சியினுடைய போராட்டங்கள் அனைத்துமே அடையாளம் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? எத்தனையோ போராட்டங்கள் ஈழத்தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் கொதிச்சிருந்த போராட்டம்லாம் நடந்துச்சு. அப்ப அது அடையாளம். தன்னுடைய எதிர்ப்பை தன்னுடைய கண்டனத்தை வலுவாக திருமாவளவன் அவர்கள் வைக்கிறதுல தவறாரு. இந்த விஷயத்துல வந்து சொல்றவன் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறானா? பேசுறவன் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறானா? ஏதாவது இந்த எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடியார் வந்து என்னைக்காவது வந்து திமுகவை எதிர்த்து கள்ளக்குறிச்சி சாராய ஆர்ப்பாட்டம் நடத்திய வரலாறு உண்டா? சொல்லுங்க. ஸ்ரீமதி மரணத்திற்கு பேசியதுண்டா? வேங்கவயல் பிரச்சனைக்கு பேசியதுண்டா? எதுவுமே பேசாதவங்க எல்லாம் வந்து இவர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு பேசுறான்னா என்ன தகுதி இருக்கு கொச்சைப்படுத்துவதற்கு? அவர் நடத்திய அத்தனை போராட்டங்களும் வீரியமிக்க போராட்டங்களை அவருடைய உரைகளை கேளுங்க. நீங்க 17 போராட்டங்களுடைய உரைகளை கேட்டா உங்களுக்கு புரியும். அவ வீரியம் இல்ல ஒரு ஆளுங்கட்சியில இருந்துகிட்டு சப்போர்ட்டிவா இருந்துகிட்டு அழுத்தம் கொடுக்கிறார் என்றால் அது சாதாரணமா? நான் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கிற மற்ற கட்சிகள் இருந்த இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததா? மறுமலர்ச்சி திமுக முன்னெடுத்ததா? எங்கேயாவது பேசுங்க. கம்யூனிஸ்டுகள் முன்னெடுத்தார்களா? யாருமே இல்லையே. அப்ப போராட்டம் நடத்தக்கூடிய வலிமையும் தகுதியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்றால் அதை பாராட்டாமல் அதை கொச்சைப்படுத்துகிற விதமாக பேசுபவர்கள் என்ன போராட்டத்தை எடுத்தார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து திமுகவை எதிர்த்து பல போராட்டங்கள் தமிழ்நாடு. ஆக இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. அண்ணன் திருமாவளவன் தெளிவா இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பதை தீர்மானிப்போம். இன்றைக்கு கொள்கைகளை தீர்மானித்து கூட்டணியில் இருக்கிறோம். அவ்வளவுதான். தேர்தல் வரும்போது நீங்க பாருங்க. நான் இப்பவும் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். நான் வந்து சாதகத்தை நம்புறதில்லை. ஒரு வியூகம் இருக்கிறது. அந்த வியூகம் வெற்றிக்கான வியூகமாக அமைவதற்கு முன்னோட்ட பாதையாக இன்னைக்கு இந்த புத்தகத்தை
ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுதிய புத்தகத்தை விஜய் அவர்கள் வெளியிடுகிறார்கள். என்ன பிரச்சனை? இப்ப திமுகவிற்கு என்ன குடையுது குத்துது? நான் கேட்கிறேன். 2026க்கான ஒரு தேர்தல் வியூகத்தை இந்த புத்தக வெளியீட்டின் மூலமாக உணர்த்துறாங்கன்னு எடுத்துக்கலாம். நிச்சயமாக எடுத்துக்கலாம். 100% எடுத்துக்கொள்ளுங்கள். திமுக நான் தான் கேட்கறேன், திமுகவிற்கு என்ன சொம்பு தூக்கிக்கிட்டே இருக்கணுமா? அதைத்தான் சொல்றேன். இப்ப சொம்பு தூக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்கிற கேள்வி எனக்கு இன்னொரு பக்கம் எப்படி காதுல விழுது அப்படின்னா, திரும்ப திமுக கூட்டணியை விட்டு வெளியில வர்றது உறுதி. 2026 தேர்தலில் அவருக்கு நிச்சயமாக திமுக கூட பயணிக்க மாட்டாருன்றத புரிஞ்சுக்கலாமா? எடுத்துக்கங்க. என்னப்ப ஏன் எடுத்துக்க கூடாது? எடுத்துக்கங்களா இல்ல உண்மை அதானா? உண்மையும் அதான், அப்படியே வச்சுக்கோங்களேன். ஏன் என்னன்னா திமுக கூட்டணியில் என்ன அப்படியே அக்ரிமெண்ட் போட்டு உன் ஆயுள் முழுக்க நாங்கள் கூட்டணி இருப்போம்னு எழுதி கொடுத்துருக்கா? திருமாவளவர்கள் ரொம்ப உறுதியா சொல்றாரு, நாங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியில வரமாட்டோம், அதுக்கான எந்த தேவையும் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். ஒரு செய்தி அண்ணன் திரும்ப சொல்றாங்கல்ல, நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு தொடர்ச்சியா சொல்றாருல. திமுக விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணங்களை, விடுதலை சிறுத்தைகளுடைய கனவுகளை பிரதிபலித்ததா? சொல்லுங்க நீங்க. வேங்கவயல் பிரச்சனைக்கு ஒருத்தனையாவது கைது செய்திருக்கிறதா? இது விடுதலை சிறுத்தைகளுடைய தாரக மந்திரம். ஏன் வேங்கவயலில் இதுவரை கைது செய்யப்படவில்லை கேட்கிறாங்க. திமுக செஞ்சிருக்கா? உங்க கூட்டணியில தான் இருக்காங்க, கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க செஞ்சீங்களா? ஆனால் இருந்தாலும் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு அவர் சொல்றாரு. யாருக்கு அசிங்கம்? திருமாவுக்கு அசிங்கமா அல்லது திமுகவுக்கு அசிங்கமா? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுடைய அரசு கையாளாகாத அரசாக இருக்கிறது. இந்த அரசை காப்பாற்ற சொல்றாரா? உங்களுடைய அரசு கையாளாகாத அரசா அப்படின்றத அதான் மறைமுகமா திரும்ப ஒவ்வொரு விஷயத்தையும் எத்தனையோ பொதுக்கூட்டத்துல சொல்லிட்டாரு. திமுக அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது சரியான போக்கல்ல பேசியிருக்கிறாரா இல்லையா? எடுத்து பாருங்க. ஏன் மௌனமாக இருக்கிறது திமுக அரசு கேட்டிருக்கிறாரா இல்லையா? கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில செத்ததுக்கு பிறகு அவர் நடத்திய அந்த போராட்டத்தினுடைய வீரியம், அந்த போராட்டத்தினுடைய பேச்சை நீங்க உன்னிப்பா கேளுங்க. யாரை அவர் குறை சொல்லியிருக்கிறார்? என்னன்னா, எதிரியை எதிரியாவே பார்ப்பது சரியல்ல, எதிரியை தன் வசப்படுத்துவதும் சரியான அரசியல் அணுகுமுறை. அந்த விடயத்துல அண்ணன் திருமாவளவன் சரியான அணுகுமுறை. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திமுக எதிரியா துரோகியான்னு ஒண்ணு. ரெண்டுமே. அண்ணா திமுக எதிரியா துரோகியா? எதிரி. காங்கிரஸ் எதிரியா துரோகியா? துரோகி. பாரதிய ஜனதா கட்சி எதிரியா துரோகியா? எதிரி. திமுக எதிரியும் அவர்தான், துரோகியும் அதுதான். ஏன் நான் இதை சொல்றேன்னா, கொள்கைகளை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டது போல நடிக்கிறீங்க, அதுக்கு நீங்க துரோகி. எதிரி. நடக்கிற சம்பவங்களை எந்த விதமான தீர்வு காணாமல் இந்த அரசு நகர்ந்து கொண்டே இருப்பது எதிரி. அப்ப திமுக எதிரியாகவும் இருக்கிறது, துரோகியாகவும் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு. அப்படிதான் நான் பேசுவேன். யார் வெக்கப்படணும்? திமுக வெக்கப்படணும். விடுதலை சிறுத்தைகள் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சொல்ற விஷயத்தை திரும்ப அவர்களும் கன்சிடர் பண்ணணும்ல. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படின்னு சொல்றீங்கல்ல, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி அப்படின்னு இனிமே பேசுங்க. ஏன் நான் இதை பேச வைக்கிறேன்னு சொன்னா, நீங்க என்னமோ விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த தகுதி இல்லாததை போலையும் திமுகவில் ஏதோ ஒட்டி கொண்டு இருப்பதை போலவும் பேசுவது அபத்தமானது. 2026 தேர்தலில் விசிக தலைமையில் ஒரு கூட்டணி அமையும்னு சொல்ல வர்றீங்களா? கண்டிப்பா அமையும், உறுதியாக அமையும். அதை நோக்கி தான் அரசியல் களம் அமையும். நான் என்ன கேட்கிறேன், மகாராஷ்டிராவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 10 தொகுதியில் போட்டியிடுகிற தகுதி விசிகாவுக்கு இருக்குல்ல, திமுகவிற்கு இருக்கா? கர்நாடகாவில் உங்களால போட்டியிட முடியுமா? தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் அவங்களுடைய கிளைகள் கிடையாது. அப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க? விசிகா இந்திய கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது, திமுக தமிழ்நாட்டில் தற்குறி கட்சியாக இருக்கிறது. அதான் உண்மை, யதார்த்தம். விசிகா திமுகவை விட்டு வெளியேறினால் திமுகவிற்கு தான் நட்டம், விசிகாவுக்கு நட்டம் இல்லை. இது எல்லோரும் பேசக்கூடியது, நான் பேசல. உங்களை போன்ற ஆய்வாளர்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதான் உண்மை. சரி, அதிமுக அந்த பக்கம் போகணும். எடப்பாடியார் எப்படி இருப்பாருன்னே தெரியாது. அது எடப்பாடியா டெட்பாடியாங்கிறதே இன்னும் புரியல. அப்படித்தானே இருக்கு. நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவை போய் ஆதரித்தால் பாரதிய ஜனதா பக்கம் அதிமுக ஏன் சென்று விடாது என்கிற கேள்வியும் இருக்கு. இல்ல, விசிகா உள்ள போனா அவங்க பாஜகவை கன்சிடர் பண்ணக்கூடிய தேவை கூட வராது இல்ல அதிமுகவுக்கு. அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்ப திமுக அப்படி பண்ணா விசிகா இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும்ல, நல்லாவே தெரியும். இப்ப திமுக என்ன பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லாமையா இருக்கு? எதுல கூட்டணி இல்ல? தேர்தல் கூட்டணி இல்ல, ரகசிய உடன்பாடுல கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. அது எப்படி? அது எந்த கூட்டணி? ரகசிய உடன்பாடுனா எந்த அடிப்படை? ஏன் இல்ல? சபரீசன் நேரா அமித்ஷாவுடைய பையனோட தான் பேசிட்டு இருக்காரு ஒவ்வொரு அரசியலையும். சபரீசன் அவர்கிட்ட பேசுறாரு அப்படின்னா திமுகவை இயக்குவதில் பாதி பங்கு சபரீசனுக்கு தானே உண்டு. ஏன் இல்லைன்னு நீங்க மறுக்கிறீங்க? சொல்லுங்க. ஐடிவிங்க கையில வச்சுக்கிட்டு ஆட்டி வச்சு கூத்து பாக்குறதே சபரீசன் தான். அடிப்படையில் பதில் சொல்லாது. அப்படி வியூகம் இல்ல, உடனே பக்கம் பக்கமா எழுதி சாட்சியில் அவங்கள்ட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிறது. வியூகம் என்ன? அரசியலமைப்பினுடைய வியூகம் என்ன? அரசியல் வியூகம் என்ன என்பதை பகுப்பாய்வு செய்யும். ஏன் சபரீசன் வழி நடத்தக்கூடாது? வழி நடத்தாம இருக்கிறாரா? பின்னணியில இருக்கிற, இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு பின்னணியில இருக்கிறது என்ன? இந்த நிறுவனம். நீங்கள் செயல்படுகிறீர்கள், அவ்வளவுதான். நிறுவனத்தை என்னைக்காவது நீங்க அடையாளப்படுத்துவீங்களா? முடியாது. இதுதான். ஆக சபரீசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அது எதன் மூலமாக? ஒரு காம்ப்ரமிஷன் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. பாரதிய ஜனதாவோடு சில ரகசிய பேரங்கள், ரகசிய கூட்டணிகள் நடக்காமையில அந்த அரசு இவ்வளவு காலம் தள்ளாது.
எதிரும் புதிருமாக இருந்தால் பல விளைவுகளை திமுக அரசும் சந்திக்கும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப வெள்ள நிவாரணம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2000 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்காங்க, அது ஒன்றும் எவ்வளோன்னு சொல்றது இல்ல, இவங்க 2000 அறிவிச்சுட்டாங்க. கேட்டது எவ்வளவு? 2000 கோடிக்கு மேல கேட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வருமா? வாய்ப்பு குறையதான், எப்போதும் கேட்டதை கொடுத்தது கிடையாது. ஓராண்டிற்கு தமிழ்நாடு ஜிஎஸ்டி வரி வசூல் செய்கிறோம், கொடுக்குற பணத்தை இந்த மக்களுக்கு செலவழிங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க, கில்லுவாங்க. ஆனால் அந்த ரகசிய உடன்பாட்டிற்குள்ளும் இது நடக்கும். திருவண்ணாமலையில மழை பாறை உருண்டுச்சு, ஏன் அறிவிக்கலைன்னு சொன்னா இதுல ஒரு அரசியல் இருக்கு. பாதிப்பு நடந்தால்தான் மத்திய அரசிடம் பணம் கேட்க முடியும். எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா எப்படி பணம் கேட்க முடியும்? ஏன் பணம் கேட்கணும்? அதுல கொஞ்சம் கொள்ளையடிக்கலாமா? இதுதான் திட்டம். எல்லா அரசியல் கட்சிக்கும், திமுகவுக்கு மட்டும் நான் சொல்லல, கடந்த முறை ஆண்ட அண்ணா திமுகவுக்கும் அதான் கொள்கை, திமுகவிற்கும் அதான் கொள்கை. புயல் வெள்ள நிவாரணம், மத்திய அரசு நிதி இவ்வளவு வேண்டும், தடுப்பதற்கான முன்னோட்டத்தை ஏன் செய்யவில்லை? இல்ல, மழையை தடுக்க முடியாது, புயலை தடுக்க முடியாது. ஏன் தடுக்க முடியாது? தடுப்பதற்கு இங்க எல்லாமே இருக்கு, அரசு அதை செய்ய. நேரடியாக இயற்கை சீற்றத்தையே நம்ம அதை தடுக்கிறதுக்கு முடியாது, அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்யலாம்ல. மக்களுடைய 7 பேர் சாக வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, இந்த பாறை உருண்டு விழுகுது அப்படின்னு சொன்னா இந்த மண்ணின் தன்மை என்ன, ஏன் ஆய்வு பண்ணல? அண்ணாமலையார் திருத்தலம் இருக்கு, மேல மலை, அங்கதான் தீபம் ஏத்துறாங்க. இந்த மலையினுடைய தன்மை என்ன, இதுல இருக்கிற பாறைகளுடைய அமைப்பு என்ன, ஒரு புயல் வருகிறது என்றால் இந்த புயலில் இந்த மலை எவ்வாறு சேதப்படுத்தும், இதெல்லாம் ஆய்வு செய்யாம எதுக்கு அறிவியல் இருக்கு? ஏன் அரசாங்கம் அதை கையகப்படுத்தல? ஏன் கையில எடுக்கல? இந்த கேள்வி இருக்குல்ல. இப்ப அடுத்த ஒரு புயல் வந்துச்சுன்னா இதே மாதிரிதான் போகும், அடிக்கும், மக்கள் சாவாங்க. அரசாங்கம் எதற்காக இருக்கிறது? மக்களை பாதுகாப்பதற்கான அரசு தேவை, மலைகளை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க? மலைகளையே வெட்டி குமிக்கிற கோர தாண்டவங்கள் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. எல்லா மலையும் உடைச்சிட்டா புயல் எங்க போய் தடுத்து நிறுத்தும்? எது தடுக்கும்? எந்த மலை தடுக்கும்? அண்ணாமலையார் போன்ற மலைகள் தான் தடுத்து பாறை உண்டு 7 பேர் சாவான். 7 பேர் செத்தாங்க, அண்ணாமலையார் காப்பாத்தல. இயற்கை தானே, கடவுளை காப்பாத்துன்னு சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் போய் வேண்டுகிற திருத்தலம் தானே. 7 பேரை காப்பாத்திருக்கலாமே, அண்ணாமலையார் காப்பாற்றல. கேட்டா என்ன சொல்லுவாங்க? அந்த 7 குடும்பம் 7 பேரும் கோயிலுக்கு ஏதோ தீங்கு விளைவிச்சுப்பாங்க, அதான் செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. அதை பேச வேண்டியதில்லை, அவங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். இல்ல, என்னன்னா இப்படியும் பேசுவார்கள், அதை சொல்றேன் நான். ஆகையால் இந்த அரசுகள் முன்னேற்பாடுகள் அரசாக இருக்க வேண்டும். இந்த புத்தகத்துக்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்குமான தலைவராக எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரசியல் சட்ட விதிகளின் முறைகளின்படியே இவர் தொகுத்து வழங்கியிருக்கிறார். மிக சிறந்த புத்தகமாக இன்றைக்கு அது வெளிவர இருக்கிறது. இந்த புத்தகம் என்பது வெளியிடுபவர் விஜயாக இருக்கட்டும், பெறுபவர் பெரிய ஆளுமையாக இருக்கட்டும், ஆனால் இந்த புத்தகத்தில் பதிந்திருக்கிற கருத்துக்கள், இந்த புத்தகத்தினுடைய மேன்மை உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் மத்தியில் தவழ வேண்டிய புத்தகமாக இன்றைக்கு வெளிவர இருக்கிறது. இது முதலாக நடிகர் இல்லை, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அதை வெளியிடுகிறார்கள். அதை வெளியிடுவதில் அவருக்கு தகுதி இருக்கா என்பதை நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் பெறுவதற்கான தகுதியை விஜய் அடைந்திருக்கிறார். அந்த விகடன் குழுவிற்கு நாம் பணிவோடு நமது வலைவலித்தளத்தின் வாயிலாக சொல்லுவோம், சந்துரு வெளியிட விஜய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சரியானதாக இருக்கும், பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேசுனேன். உங்களுடைய அரங்குக்கு நேர்காணல் தேர்ந்தமைக்க நன்றி. நன்றி.